ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ 10th மேக்ஸில் ஒரு அசைன்மெண்ட் பார்க்கலாம். ஒரு ஒப்படைப்பு யூனிட் 1 அலகு 1ல் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் உறவுகளும் சார்புகளும் அந்த டாப்பிக்கில் பார்க்கலாம். பார்ட் ஏ பகுதியாக மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், n of a cross b equal to 6 மற்றும் a equal to 1,3 எனில் n of b ஆனது. If n of a cross b equal to 6 and a equal to 1,3 then n of b is. ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலானா n of a into n of b equal to n of a cross b. இப்போ n of a cross b 6ன்னு கொடுத்துருக்காங்க. n of aங்கிறது 1,3, அப்போ n of aங்கிறது 2. n of b தான் நம்ம கண்டுபிடிக்கணும். n of b தான் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே வந்து n of b equal to n of a cross b divided by n of a. இது இந்த பக்கம் வந்துடும். divided by n of a. n of a cross bங்கிறது 6. 6 divided by n of aங்கிறது 2. 6 divided by 2, 3. ஸோ ஆன்சர் வந்து தேர்ட் ஆப்ஷன் 3. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின், a equal to abp, b equal to 2, 3, c equal to pqrs எனில் n of a union c cross b ஆனது. If a equal to abp, b equal to 2, 3, c equal to pqrs, then n of a union c cross b is. ஆப்ஷன்ஸ் வந்து 8, 20, 12, 16 கொடுத்துருக்காங்க. இப்போ a equal to abp, b equal to 2, 3, c equal to pqrs. a union c என்ன கேட்டிருக்காங்க? n of a union c cross b கேட்டிருக்காங்க. a union c ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். ஏங்கிறது abp, cங்கிறது pqrs. இது ரெண்டுத்துக்கும் யூனியன் ஏ பி பி. இதில் இல்லாத எலமெண்ட்ஸ் இதிலேருந்து எடுத்து போடணும். கியூ ஆர் எஸ். இதுதான் ஏ யூனியன் சி. என் ஆஃப் ஏ யூனியன் சி. என் ஆஃப் ஏ யூனியன் சினா இதில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னு, எத்தனை இருக்குது? 6 இருக்குது. என் ஆஃப் பி, பியில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது? 2 இருக்குது. அப்போ என் ஆஃப் ஏ யூனியன் சி கிராஸ் பிங்கிறது எப்படி ஃபார்முலா எழுதலாம்? என் ஆஃப் ஏ யூனியன் சி கிராஸ் என் ஆஃப் பி. என் ஆஃப் ஏ யூனியன் சி இன்ட்டு என் ஆஃப் பி. ஏ யூனியன் சி வந்து 6 இன்ட்டு n of bங்கிறது 2. 6 into 2, 12. So answer third option 12. Next third sum, a equal to 2, 3, 5 இலிருந்து b என்ற கணத்திற்கு 512 உறவுகள் உள்ளன எனில் b இல் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை. If there are 512 relations from a set a equal to 2, 3, 5 to a set b, then the number of elements in b is. Options வந்து 2, 3, 4, 5. இப்போ நமக்கு ஒரு நோட்டுன்னு ஒன்று புக்கில் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா n of a equal to p, n of b equal to q. அதாவது p, n of a, ஏங்கிறது ஏயோட ஆதி எண் p, bயோட ஆதி எண் q. ஏயோட கார்டினல் நம்பர் p, bயோட கார்டினல் நம்பர் q இருந்துச்சுன்னா ஏயிலிருந்து bக்கு கிடைக்கும் மொத்த உறவுகளின் எண்ணிக்கையானது 2 power pq ஆகும். If n of a equal to p, n of b equal to q, then the total number of relations that exist from a to b is 2 power pq அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஏங்கிறது 2, 3, 5 கொடுத்துருக்காங்க. அப்போ n of aங்கிறது 3, அதாவது pங்கிறது இந்த ஃபார்முலா படி pங்கிறது 3. n of b தெரியாது, அதை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. bயில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை, நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் b தான் கேட்டிருக்காங்க, n of b தான் கேட்டிருக்காங்க. அதை நம்ம qன்னு எடுத்துக்கலாம். இந்த ஃபார்முலா படி 2 of pqங்கிறது மொத்த உறவுகளின் எண்ணிக்கை, டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ். அது கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. மொத்த உறவுகளின் எண்ணிக்கைங்கிறது 512, 512ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 power pq equal to 512. pக்கு பதிலாக 3யை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். 2 power 3q equal to 512. 2 power 3q equal to இந்த 512 இது பேஸில் இங்கே 2 இருக்கா, இதையும் அதே மாதிரி 2 பவரில் எழுதணும். அப்போ 512 2ஆல் டிவைட் பண்ணிக்கிட்டே வரலாம். 2 2s are 4, 1 11, 2 5s are 10, மீதி 1 12, 2 6s are 12. மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணால் 2 1s are 2, 2 2s are 4, ரிமைண்டர் 1 16, 2 8s are 16. மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணால் 2 6s are 12, 2 4s are 8. 2ஆல் டிவைட் பண்ணால் 2 3s are 6, 2 4s are 2. மறுபடியும் 2ஆல் 2 16s are 32. மறுபடியும் 2ஆல் 2 8s are 16. மறுபடியும் 2ஆல் 2 4s are 8. மறுபடியும் 2ஆல் 2 2s are 4. அப்போ எத்தனை 2 இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 இருக்குது. அப்போ 512 2 power 9ன்னு எழுதலாம். பேசஸ் ஆர் ஈக்குவல், தேர்ஃபோர் பவர்ஸ் ஆர் ஈக்குவல். அடிமானம் சமமாக இருந்துச்சுன்னா அடுக்குகளும் சமம். பேசஸ் ஆர் ஈக்குவல், therefore powers are equal. அடிமானம் சமம், எனவே அடுக்குகளும் சமம்.
அப்போ இங்கே அடிமானம் 2 பேஸ் 2 அது ஈக்குவல், அப்போ பவரில் இருக்கிறதும் ஈக்குவல். அப்போ 3q = 9, q = 9 டிவைடட் பை 3, q = 3. க்யூங்கிறது என்னது? அதுதான் n of b. n of bங்கிறது பியில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை. அப்போ ஆன்சர் அதுக்கு ஆப்ஷன் பி ஆ 3. அடுத்தது 4th சம். r = x, x² such that x ஆனது 13ஐ விட குறைவான பகா எண்கள் என்ற உறவின் வீச்சகமானது. The range of the relation r = x, x² such that x is a prime number less than 13 is. என்ன கொடுத்துருக்காங்க? rங்கிறது ஒரு ரிலேஷன் உறவு. அதில் x, x² ஆர்டர்ட் பேர் வரிசை ஜோடிகள் இருக்குது. எக்ஸுங்கிறது எப்படி இருக்கும்? 13ஐ விட குறைவான பகா எண்கள், ப்ரைம் நம்பர்ஸ் less than 13 இருக்கும். ஆன்சர் வந்து என்னென்ன? 2, 3, 5, 7, 2, 3, 5, 7, 11, 4, 9, 25, 49, 121, 1, 4, 9, 25, 49, 121 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தேன் 13, 13ஐ விட குறைவான பகா எண்கள் என்னென்ன வரும்? 2, 3, 5, 7, 11. அங்கே கொடுத்துருக்க ரிலேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? x, x² கொடுத்துருக்காங்க. இப்போ x = 2ன்னு எடுத்துக்கிட்டோம்னா x²ங்கிறது 2² 4, xங்கிறது 3ன்னு எடுத்துக்கிட்டோம்னா x² 3²ங்கிறது 9, x = 5 எடுத்துக்கிட்டோம்னா x²ங்கிறது 5² 25, xங்கிறது 7 எடுத்துக்கிட்டோம்னா x²ங்கிறது 7² 49, xங்கிறது 11 எடுத்துக்கிட்டோம்னா x²ங்கிறது 11² 121. இதை தான் இதே மாதிரி ஆர்டர் பேரில் இது எழுதணும். அப்போ 2, 4, 3, 9, 5, 25, 7, 49, 11, 121 வரிசை ஜோடிகளாக எழுதிட்டோம். இப்போ இந்த செகண்ட் இருக்கிற உறுப்பு தான் வீச்சகம், ரேஞ்ச். செகண்ட் என்னென்ன இருக்குது? 4, 9, 25, 49, 121. அதுதான் ரேஞ்ச் வீச்சகம். அது எத்தனாவது ஆப்ஷன்? கொஸ்டினில் அது வந்து ஆப்ஷன் சி, 4, 9, 25, 49, 121. ஆப்ஷன் இ அதுதான் அதுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் 5th சம். a + 2, 4 மற்றும் 5, 2a + b ஆகிய வரிசை ஜோடிகள் சமம் எனில் a, b என்பது. இஃப் த ஆர்டர் பேர்ஸ் a + 2, 4 and 5, 2a + b are equal, then a, b is. இந்த ரெண்டு வரிசை ஜோடிகளும் சமம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு ஆர்டர் பேரும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. ஏ பி கண்டுபிடிக்கணும். ஈக்குவல்னா என்ன அர்த்தம்? a + 2 = 5, 2a + b = 4. இந்த ஃபஸ்ட்டும் ஈக்குவல், இந்த செகண்டும் ஈக்குவல். அப்போ a + 2 = 5, a = 5, இந்த +2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா -2, a = 3. 2a + b = 4, 2 × a பதிலாக 3 + b = 4, 6 + b = 4. இப்போ b = 4 - 6 = -2. அப்போ a, bங்கிறது 3, -2. அந்த ஆப்ஷன் இருந்தது 4th ஆப்ஷன் இ, டி, 3, -2. நெக்ஸ்ட் 6th சம். n of a = m மற்றும் n of b = n என்க ஏயிலிருந்து பிக்கு வரையறுக்கப்பட்ட வெற்றுகணம் இல்லாத உறவுகளின் மொத்த எண்ணிக்கை. If let n of a = m and n of b = n, then the total number of non-empty relations that can be defined from a to b is. வெறுமனே ரிலேஷன்ஸ் கொடுத்தா அதுக்கு ஆன்சர் 2^mn. non-empty relationsனா அதுக்கு ஆன்சர் 2^mn - 1. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, 2^mn - 1. 7th சம். a, 5, 7, b ஆனது ஒரு சமணிச்சார்பு எனில் a மற்றும் b மதிப்புகளாவன முறையே. If a, 5, 7, b represents an identity function, then the value of a and b are respectively. சமணிச்சார்புனா அதே நம்பருக்கு பேர் ஆயிருக்கும். ஐடென்டி ஃபங்க்ஷன்னா 5னா 5க்கு பேர் ஆயிருக்கும், 7னா 7க்கு பேர் ஆயிருக்கும். அதான் ஐடென்டி ஃபங்க்ஷன் சமணிச்சார்பு. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு இதில் 5 இருக்கா, அப்போ a என்ன வரும்? a 5 தான் வரும். இதில் 7 இருக்கா, அப்போ b என்ன வரும்? 7 வரும். அப்போ a = 5, b = 7. ஆப்ஷன் ஏ 5, 7. ஏங்கிறது 5, bங்கிறது 7. ஸோ 5, 7 அதுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் 8th சம். f of x = 2x² மற்றும் g of x = 1/3x எனில் f dot g ஆனது. if f of x is equal to 2x² and g of x is equal to 1/3x, then f dot g is. f dot g எப்படி எழுதுவோம்? f of g of xன்னு எழுதுவோம். fங்கிறது 2x², 2 போட்டுட்டு x² இருக்க இடத்துல g of x எழுதணும். g of x என்னது? 1/3x. அப்போ x இருக்க இடத்துல 1/3x whole square. 2 × 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 3x ஸ்கொயர் பண்ணால் 9x². f எழுதணும் 2. அதில் இருக்க எக்ஸுக்கு பதிலாக g of x கொண்டு போகணும். அப்போ g of xங்கிறது 1/3x. இதில் மேலே இருக்க ஸ்கொயரை போட்டுடணும். 2 × 1/9x². அப்போ 2/9x². ஆன்சர் அதுக்கு ஆப்ஷன் சி, இ, 2/9x². 9th சம். f is a function from a to b ஆனது. f ஒரு சார்பு ஏலேருந்து பிக்கு, அது இருபுற சார்பு மற்றும் n of b = 7 எனில் n of a ஆனது. if f is a function from a to b and is a bijective function,
and if n of b equal to 7 then n of a is equal to bijective function இருபுற சார்புனா என்னது ஒன்றுக்கொன்றான சார்பாகவும் இருக்கும் மேல் சார்பாகவும் இருக்கும் bijective function one to one function on to function இப்படி ரெண்டுமே இருக்கும் அது பேர் தான் bijective function இருபுற சார்பு ஒன்றுக்கொன்றான சார்புனா மதிப்பகத்தில் இருக்க ஒவ்வொரு உறுப்பும் துணை மதிப்பகத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்போடு தான் பேர் ஆயிருக்கும் யூனிக் எலமெண்ட்ஸாக பேர் ஆயிருக்கும் டொமைனில் இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டும் கோ டொமைனில் தனித்தனி எலமெண்ட்ஸ்க்கு பேர் ஆயிருக்கும் ஆன் டு சார்பு மேல் சார்புனா என்னென்னா துணை மதிப்பகமும் வீச்சகமும் சமமாக இருக்கும் கோடொமைனும் ரேஞ்சும் ஈக்குவலாக இருக்கும் அப்போ n of b 7னா அதுக்கு இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும் ஏழு ஒன்றோட பேர் ஆகிருக்கணும் அப்போ அந்த பக்கமும் கண்டிப்பாக 7 தான் இருக்கணும் ஏன்னா வீச்சகமும் துணை மதிப்பகமும் சமம் ரேஞ்சும் கோடொமைனும் சமம் இது 7னா அப்போ அதுவும் 7ஆக தான் இருக்கணும் ஸோ அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் A 7 நெக்ஸ்ட் 10th sum f of x equal to x plus 1 whole cube minus x minus 1 whole cube குறிப்பிடும் சார்பானது f of x equal to x plus 1 whole cube minus x minus 1 whole cube represents a function which is ஆன்சர்ஸ் அதுக்கு நேரிய சார்பு லீனியர் ஒருகண சார்பு கியூபிக் தலைகீழ் சார்பு ரெசிப்ரோக்கல் இருபடி சார்பு குவாட்ராட்டிக்னு கொடுத்துருக்காங்க நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும் நேரிய சார்புனா எக்ஸ் மட்டும் வரும் ஹையஸ்ட் பவர் ஆஃப் எக்ஸ் வந்து 1ன்னு இருக்கும் லீனியர் ஃபங்க்ஷன் கன சார்பு கியூபிக் ஃபங்க்ஷன்னா ஹையஸ்ட் பவர் ஆஃப் எக்ஸ் 3ன்னு இருக்கும் தலைகீழ் சார்புனா 1/x அப்படின்னு ரெசிப்ரோக்கல் 1/xன்னு வரும் இருபடி சார்புனா குவாட்ராட்டிக்னா ஹையஸ்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஹையஸ்ட் பவர் ஆஃப் எக்ஸ் வந்து 2ன்னு இருக்கும் நம்ம என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிக்கலாம் f of x equal to x plus 1 whole cube minus x minus 1 whole cube கொடுத்துருக்காங்களா இந்த ஃபார்முலா படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் a plus b whole cube equal to a cube plus 3a square b plus 3ab square plus b cube அல்ஜிப்ரிக் ஐடென்டிஸ் இது இயற்கணித முற்றொருமைகள் a minus b whole cubeங்கிறது a cube minus 3a square b plus 3ab square minus b cube இதை யூஸ் பண்ணி இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் a இருக்க இடத்துல x இருக்குது b இருக்க இடத்துல 1 இருக்குது அப்போ இது என்ன வரும் x cube plus 3 into x square into 1 plus 3 into x into 1 square plus 1 cube அப்படின்னு வரும் நடுவில் இருக்க இந்த மைனஸ் இங்கே வந்து ஏக்கு பதிலாக எக்ஸ் பிக்கு பதிலாக 1 போட்டோம்னா எக்ஸ் கியூப் மைனஸ் 3x ஸ்கொயர் இன்ட்டு 1 ப்ளஸ் 3x இன்ட்டு 1 ஸ்கொயர் மைனஸ் 1 க்யூப்னு வரும் அதை இங்கே போட்டாச்சு ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் 3x ஸ்கொயர் ப்ளஸ் 3x 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் 1 க்யூப் பண்ணால் 1 இந்த மைனஸ் ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிறதுக்கெல்லாம் சைன் சேஞ்ச் பண்ணிடணும் ஏன்னா வெளியில் மைனஸ் இருக்குது ஸோ மைனஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3x ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 3x மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 க்யூப்ங்கிறது 1 இப்போ எக்ஸ் கியூப் கேன்சல் ஆகிடும் 3x ஸ்கொயர் ப்ளஸ் 3x ஸ்கொயர் 6x ஸ்கொயர் 3x மைனஸ் 3x கேன்சல் ஆகிடும் 1 + 1 2 ஸோ என்ன அதுக்கு ஆன்சர் 6x ஸ்கொயர் ப்ளஸ் 2 இதில் 2வை காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா 3x ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஹையஸ்ட் பவர் ஆஃப் எக்ஸ் வந்து 2 அப்போ இது இருபடி சார்பு குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன் நெக்ஸ்ட் பார்ட் பி பகுதி ஆ சிறுவினா ஷார்ட் ஆன்சர் 11th sum a ஈக்குவல் டு 135 b ஈக்குவல் டு 2,3 எனில் a cross b மற்றும் b cross a காண்க if a ஈக்குவல் டு 1,3,5 and b ஈக்குவல் டு 2,3 then find a cross b and b cross a a கொடுத்துருக்காங்க 135 b கொடுத்துருக்காங்க 2,3 a cross bங்கிறது 1,3,5 cross 2,3 ஒன்னொன்னுடையும் பேர் பண்ணி ஆர்டர் பேர்ஸாக எழுதணும் a cross b ஏன்னா a தான் ஃபஸ்ட் எழுதணும் b செகண்ட் எழுதணும் 1,2 1,3 அடுத்தது 3ஓட 3,2 3,3 அடுத்தது 5ஓட 5,2 5,3 அதுதான் a cross b b cross a னா ஃபஸ்ட்டு b போட்டுக்கணும் அடுத்தது a போடணும் ஸோ 2,3 cross 1,3,5 இதுவும் ஒன்னொன்னோடையும் பேர் பண்ணி ஆர்டர் பேர்ஸ் வரிசை ஜோடிகளாக எழுதணும் 2,1 2,3 2,5 3,1 3,3 3,5 அதுதான் b cross a நெக்ஸ்ட் 12th sum b cross a equal to minus 2,3 minus 2,4 0,3 0,4 3,3 3,4 எனில் a மற்றும் b ஐ காண்க if b cross a equal to minus 2,3 minus 2,4 0,3 0,4 3,3 3,4 find a and b இதில் ஃபஸ்ட்டு என்ன இருக்கோ அதுதான் இங்கே ஃபஸ்ட்டு வரும்னு போனது சம்மில் சொன்னேன் அப்போ ஃபஸ்ட்டு இருக்க எலிமெண்ட்ஸ்லாம் b-ஓடது செகண்ட் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஏவோடது ஃபஸ்ட் இருக்க எலிமெண்ட்ஸ் என்ன இருக்குது -2 -2 0 0 3 3 சேம் நம்பர் ரிப்பீட் ஆச்சுன்னா அப்படியே எழுத வேண்டாம் ஒரு தடவை எழுதுனா போதும் அப்போ பி வந்து -2 0 3 பி -2 0 3 செகண்ட் இருக்க எலிமெண்ட்ஸ் ஏவோட எலிமெண்ட்ஸ் 3 4 3 4 3 4 அப்போ ரிப்பீட் ஆகாமல் எழுதுனோம்னா 3, 4 ஏவோட வேல்யூஸ் 3, 4
நெக்ஸ்ட் 13th சம் கொடுக்கப்பட்ட சார்பு f x to x square minus 5x plus 6 எனில் f of 2 இன் மதிப்பை காண்க. given the function f x to x square minus 5x plus 6 evaluate f of 2. f of x என்னன்னு கொடுத்துருக்காங்க, xலேருந்து x square minus 5x plus 6. அப்போ f of x is equal to x square minus 5x plus 6. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது f of 2. ஸோ xக்கு பதிலாக 2 போட்டுக்கலாம். f of 2 equal to xக்கு பதிலாக 2 போட்டோம்னா 2 square minus 5 into xக்கு பதிலாக 2 plus 6. 2 ஸ்கொயருங்கிறது 4 minus 5 into 2 10 plus 6. 4 minus 10ங்கிறது minus 6. அதுக்கப்புறம் இங்கே ஒரு ப்ளஸ் 6. minus 6 plus 6 0. 4 minus 10ங்கிறது minus 6 plus 6 equal to 0. So f of 2 equal to 0. Next sum மேல் சார்பு வரையறுக்க. define onto function. மேல் சார்புனா என்னன்னு டிஃபைன் பண்ணணும். ஆன்டோ ஃபங்க்ஷனா என்னன்னு. ஆன்டோ ஃபங்க்ஷன் மேல் சார்புனா என்னது, அதோட துணை மதிப்பகமும் வீச்சகமும் சமமாக இருக்கும், கோடொமைனும் ரேஞ்சும் ஈக்குவலாக இருக்கும். f a to b என்ற ஒரு சார்பு மேல் சார்பு எனில் f இன் வீச்சகமானது f இன் துணை மதிப்பகத்திற்கு சமமாக இருக்கும். f a to b ஆனது மேல் சார்பு எனில் f in வீச்சகம் equal to b. The function f a to b is said to be onto function if the range of f is equal to the codomain of f. If f is a function from a to b is an onto function, then the range of f is equal to b. Definition மட்டும் எழுதுனா இதுக்கு போதும். Next 15th sum. f into f of k equal to 5. f of k equal to 2k minus 1 எனில் k இன் மதிப்பை காண்க. Find k if f dot f of k equal to 5 where f of k equal to 2k minus 1. f dot f of k equal to 5 னு கொடுத்துருக்காங்க, f of k equal to 2k minus 1 னு கொடுத்துருக்காங்க. k ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ f dot f of k னா என்ன மீனிங், f of k னு அர்த்தம் ஈக்குவல் டு 5. fங்கிறது 2k minus 1 2 இன்ட்டு அது உள்ள மறுபடியும் f of k தான் போடணும். அப்போ கேக்கு பதிலாக 2k minus 1 போட்டுட்டு இந்த minus 1 2 போட்டுட்டு கேக்கு பதிலாக மறுபடியும் f of k போடணும். f of kங்கிறது 2k minus 1. ஸோ கேக்கு பதிலாக 2k minus 1 இந்த minus 1 ஈக்குவல் டு அதோட வேல்யூ 5னு கொடுத்துருக்காங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணால் 2 into 2k 4k 2 into minus 1 minus 2 minus 1 equal to 5. இப்போ 4k minus 2 minus 1ங்கிறது minus 3 4k minus 3 equal to 5 4k equal to 5 minus 3 இந்த பக்கம் வந்துச்சுன்னா plus 3 4k equal to 8 k equal to 8 divided by 4 k equal to 2. நெக்ஸ்ட் பகுதி சி பார்ட் சி. பகுதி இ பெருவினா சால்வ் த ஃபாலோயிங். 16th சம் a equal to 0, 1 b equal to 2, 3, 4 மற்றும் c equal to 3, 5 a cross b union c equal to a cross b union a cross c என்ற சமன்பாட்டினை சரிபார்க்க. let a equal to 0, 1 b equal to 2, 3, 4 and c equal to 3, 5 verify that a cross b union c equal to a cross b union a cross c. a equal to 0, 1 கொடுத்துருக்காங்களா, b equal to 2, 3, 4னு கொடுத்துருக்காங்க, c equal to 3, 5. நம்ம என்ன சரி பார்க்கணும், to prove a cross b union c equal to a cross b union a cross c. ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம், LHS a cross b union c. b union c ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். bங்கிறது 2, 3, 4 union cங்கிறது 3, 5. யூனியன் எப்படி எழுதுவோம், இதில் இருக்கிறது எல்லாத்தையும் எழுதிட்டு இதில் இல்லாதது இதில் என்ன இருக்கோ அதை எழுதுவோம். 2, 3, 4 எழுதிடுறோம், இதில் இல்லாதது 5 3 ஏற்கனவே இருக்குது. ஸோ 5ஐயும் சேர்த்துக்கிறோம். இதுதான் b union c. நெக்ஸ்ட் a cross b union c. aங்கிறது 0, 1 cross b union cங்கிறது 2, 3, 4, 5. இது ரெண்டையும் ஆர்டர் பேர்ஸ் வரிசை ஜோடிகளாக எழுதணும். 0, 2 0, 3 0, 4 0, 5. அடுத்தது 1, 2 1, 3 1, 4 1, 5. இது ஈக்குவேஷன் 1. செட் ப்ராக்கெட் எப்போவுமே இப்படி தான் போடணும். ஆர்டர் பேருக்கு ப்ராக்கெட் இப்படி தான் போடணும், மாற்றி போடக்கூடாது. ஆர்டர் பேர்ஸ்க்கு இப்படி, வரிசை ஜோடிகளுக்கு இப்படி, கணத்தோட சிம்பல் செட்டோட சிம்பல் இந்த ப்ராக்கெட். நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடு a cross b யூனியன் a cross c. a cross bங்கிறது aங்கிறது 0, 1 bங்கிறது 2, 3, 4 0, 1 cross 2, 3, 4. இதை இப்போ வரிசை ஜோடிகள் ஆர்டர் பேர்ஸாக எழுதலாம். 0, 2 0, 3 0, 4. அடுத்தது 1, 2 1, 3 1, 4. நெக்ஸ்ட் a cross c. aங்கிறது 0, 1 cங்கிறது 3, 5. இப்போ 0, 3 0, 5 1, 3 1, 5.
இப்போ இது ரெண்டுத்துக்கும் யூனியன் ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி ஈக்குவல் டு இதை ஃபஸ்ட் அப்படியே எழுதிக்கிறோம் 0,2 0,3 0,4 1,2 1,3 1,4 யூனியன் ஏ கிராஸ் சி எழுதிக்கிறோம் 0,3 0,5 1,3 1,5 யூனியன்னா என்ன ஃபஸ்ட்டில் இருக்கிற செட்டில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் எழுதிட்டு இதில் இல்லாதது இதில் என்ன இருக்கோ அதை எழுதணும் இப்போ 0,2 0,3 0,4 இதில் 0,3 எழுதியாச்சு 0,5 அடுத்தது 1,2 1,3 1,4 1,3 எழுதியாச்சு அடுத்தது 1,5 ஸோ ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சிங்கிறது 0,2 0,3 0,4 0,5 1,2 1,3 1,4 1,5 இதை 2ன்னு வச்சுக்கிறோம் இப்போ பார்த்தா 1ம் 2ம் சேமாக இருக்குது ஸோ from 1 and 2 ஒன்று இரண்டிலிருந்து LHS is equal to RHS A cross B union is equal to A cross B union A cross C is verified சரி பார்க்கப்பட்டது. நெக்ஸ்ட் 17th sum A equal to 1 2 3 4 மற்றும் B equal to 2 5 8 11 14 என்பன இரு கணங்கள் என்க f a to b என்னும் சார்பு f of x is equal to 3x minus 1 என கொடுக்கப்பட்டுள்ளது. இச்சார்பினை கொண்டு அம்புக்குறி படம் அட்டவணை வரிசை ஜோடிகளின் கணம் வரைபடம் ஆகியவற்றை காண்க. Let a equal to 1 2 3 4 b equal to 2 5 8 11 14 be two sets. Let f a to b be a function given by f of x equal to 3x minus 1. Represent this function by arrow diagram in a table form as a set of ordered pairs in a graphical form. என்ன கொடுத்துருக்காங்க a equal to 1 2 3 4 கொடுத்துருக்காங்க b equal to 2 5 8 11 14 கொடுத்துருக்காங்க f வந்து aலேருந்து bக்கு ஒரு ஃபங்க்ஷன் சார்புன்னு கொடுத்துருக்காங்க f of x is equal to 3x minus 1ன்னு கொடுத்துருக்காங்க இப்போ இதெல்லாம் aலேருந்து bக்கு இதில் இருக்க ஒன்றா xல போட்டு இந்த வேல்யூஸை கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு x equal to 1 போடுறோம் அப்போ f of 1 equal to 3 into 1 minus 1 3 into 1 minus 1 3 minus 1 equal to 2 அடுத்தது 2 போடுறோம் f of 2 equal to 3 into 2 minus 1 3 into 2 minus 1 6 minus 1 5 அடுத்தது x equal to 3 f of 3 போடுறோம் f of 3 equal to 3 into 3 minus 1 9 minus 1 equal to 8 அடுத்தது x equal to 4 போடுறோம் f of 4 equal to 3 into 4 minus 1 12 minus 1 11 அப்போ என்னென்ன வந்திருக்கு f of x 2 5 8 11 வந்திருக்கு ஃபஸ்ட்டு அம்புக்குறி படம் ஆரோ டயக்ராம் இது எல்லாத்தையும் இதுக்கு பேர் பண்ணணும் ஏல என்னென்ன இருக்குது 1 2 3 4 ஏல போட்டுறணும் பியில் என்னென்ன இருக்குது 2 5 8 11 14 அதை பிக்கு போட்டுறணும் பேர் பண்ணுறது இதில் இருக்கிறது தான் பேர் பண்ணணும் 1க்கும் 2க்கும் 1லேருந்து 2க்கு அடுத்தது 2லேருந்து 5க்கு 2லேருந்து 5 அடுத்தது 3லேருந்து 8 3லேருந்து 8 அடுத்தது 4லேருந்து 11 4லேருந்து 11 14க்கு பேர் இல்லை நெக்ஸ்ட் அட்டவணை டேபிள் இது அம்புக்குறி படம் ஆரோ டயக்ராம் போட்டாச்சு அடுத்தது அட்டவணை டேபிள் போடுறோம் எக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து எழுதிடுறோம் எக்ஸுங்கிறது 1 2 3 4 கிராஃப் போடுவோம்ல அது மாதிரி அடுத்தது எஃப் ஆஃப் எக்ஸ் கிராஃபில் எக்ஸ் ஒய் போடுவோம்ல அதுக்கு பதிலாக இங்கே எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் என்னென்ன வந்திருக்கு 2 5 8 11 எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது 2 5 8 11 இதை ஒரு டேபிளாக இப்படி போட்டுறணும் நெக்ஸ்ட்டு வரிசை ஜோடிகளின் கணம் செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ் இது அப்படியே பேராக எழுதிடணும் 1 2 2 5 3 8 4 11 அதுதான் செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ் 1 2 2 5 3 8 4 11 இங்கே ஃபங்க்ஷனோட நேம் எஃப் ஈக்குவல் டு இந்த செட் ப்ராக்கெட்ஸ் போட்டு எழுதிடணும் நெக்ஸ்ட் வரைபடம் கிராஃபில் இதை பிளாட் பண்ணணும் எக்ஸில் 1 2 3 4 மட்டும் தான் இருக்குது ஸோ 0 1 2 3 4 எக்ஸ் ஆக்சிஸ் எஃப் ஆஃப் எக்ஸில் 14 வரைக்கும் இருக்குல்ல நம்ம அதனால 2 2 எழுதிக்கலாம் 1 centimeter equal to 2 units எழுதிக்கிறோம் 2 4 6 8 10 12 14 இப்போ 1 2 அடுத்தது 2 5னா இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கும் 2 5 அடுத்தது 3 8 3க்கும் 8க்கும் நேரம் 4 11 4க்கும் 10 12 நடுவில் 11 4 11 இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி ஒரு கோடு போட்டுடலாம் இதுதான் கிராஃப்